அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டுள்ள ஞானசேகரின் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் கைதான ஞானசேகரனுடைய சொத்து பட்டியல் என்ன என்பது குறித்து வருவாய்த்துறையினர் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி சிறப்பு புலனாய்வு குழு அறிக்கை கேட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வருவாய்த்துறையினர் கோட்டூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஞானசேகரனுடைய வீட்டில் ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வின் போது வீட்டின் ஒரு பகுதி கோவில் நிலத்திலும் நுழைவாயில் போன்றவை மாநகராட்சி நிலத்திலும் இருப்பதாக அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது ஞானசேகரனுடைய சொத்தாக கருத முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. 620 சதுர அடி நிலத்தில் வீடு கட்டப்பட்டுள்ளது. அதில் 470 சதுர அடி அறநிலத்தில் வைக்கும், மீதமுள்ள 150 சதுர அடி சாலையை ஆக்கிரமித்தும் கட்டப்பட்டிருப்பதாக வருவாய்த்துறை ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அதனால் வீடு கோவில் நிலத்தில் உள்ளதால் ஞானசேகரனுடைய சொத்தாக அது கருத முடியாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து இவர் கட்டியிருப்பது தொடர்பாக நேற்று இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள், அதாவது செயல் அலுவலர் நாராயணி தலைமையிலான அதிகாரிகள் நேரடியாக அவர் வீட்டுக்கு சென்று ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்விற்கு பிறகு ஆக்கிரமிப்பு தொடர்பாக மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணை ஆணையர் அலுவலகத்தில் அதிகாரிகள் இந்த ஆக்கிரமிப்பு தொடர்பாக புகார் அளித்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.